ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு GTF vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க்கோட டின்னர் கிளப் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. அதுதான் பார்க்க போகிறோம். இது ஸ்லோகன் பாருங்கள். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? குளோபல் பிலாங்கிங்ஸ் ரெடி ஃபார் யூ. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே, உலகமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குதா? அப்போ இந்த கிளப் கார்டு வச்சு உலகம் ஃபுல்லாக என்ன இருக்குது எல்லாமே வாங்கலாமா? உலகத்தையே வாங்கலாமா? தெரிலப்பா, அப்படிதான்ப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பை ஒன் கெட் ஒன் டிக்கெட் ஃப்ரீ புக் பை ஷோவில். இதுதான் இதில் வந்து மேஜராக ப்ரொமோட் பண்ணுறது இதை வச்சு தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாத, ஸோ உங்களுக்கு வந்து 1500 ரூபா மதிப்புள்ள ஒரு வவுச்சரும் கிடைக்குது, புக் மை ஷோ வவுச்சரும் கிடைக்குது இந்த கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா இனிஷியலாக. சரிங்களா? இந்த கார்டு பற்றி நம்ம வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, என்னென்ன, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க, எல்லாமே வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கே வந்துட்டோம். ஓகே, நம்ம பார்த்ததெல்லாம் இங்கே இருக்குங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்களா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ இங்கே அதுவும் வீக் டேஸ் மூவி, வீக்கெண்ட் மூவிஸ் மட்டும் தாங்க, வீக் டேஸில் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5x, ஓகேங்களா, 5x ரிவார்ட் பாயிண்ட். ஒரு இடத்துல ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறதுல 5 ரிவார்ட் பாயிண்டாக கொடுக்குறாங்க நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. சரிங்களா? அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆனுவல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்விக்கி ஒன் அண்ட் தென் ஓகே டைம்ஸ் ப்ரைம். ஓகேங்களா, இதனுடைய வெல்கம் பெனிஃபிட்டாக அதை கொடுக்குறாங்க. வெல்கம் பெனிஃபிட் மட்டும் தான். ஸோ ஸ்விக்கி ஒன்னும் டைம்ஸ் ப்ரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1500 ஒர்த். ஓகே, நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டருக்கும் 1.5 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய வவுச்சர்ஸ் கொடுத்து டெக்கத்லான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே பார்த்த வரைக்கும் அப்புறம் பிபிக்யூ நேஷன்ஸ். ஸோ அதுக்கு அந்த வவுச்சர்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னடா இது முறையட்டு அந்த டெக்கத்லான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஷாப்பிங் வெப்சைட் மாரி. இது வந்து பாருங்கள், இது ஒரு ஷாப்பிங் வெப்சைட். ஸோ இந்த ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 2299 ரூபா ப்ளஸ் 599 ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுன்னு வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், ஓகேங்களா, இது ஒரு ஹோட்டல் பிராண்ட். ஸோ இந்த வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பிபிக்யூ அந்த ஹோட்டல், அந்த வவுச்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அதாவது ஏர்போர்ட் ஒன்று லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஒரு 150 ரூபா ஸ்பெண்ட் போதும் 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ரூபான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. சரிங்களா, ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 பைஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், அதாவது 0.5% எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டு ஹோட்டலில் வந்து ஸ்மார்ட் பை மூலிமா புக் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து 50 பைஸ். சரிங்களா, அதே நீங்கள் வந்து அதாவது ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ரிடீம் பண்ணிங்கன்னா, அதாவது அவங்களுடைய கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுட்ருப்பாங்க, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களோட குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வச்சுட்ருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு பார்ட்னர் பண்ண ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த 0.5 இதுவும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கேஷாக, ஓகேங்களா, கேஷாக ரெடீம் பண்ணிங்கன்னா ஒன்லி 20 பைசா தாங்க. ஸோ ரிவார்ட் பாயிண்ட்டை கேஷாக பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒன்லி 20. அதாவது பாருங்கள் எவ்வளோத்தூர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் கேட்லாக், ஸோ அவங்களே ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுறப்போ ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து, அதாவது கிஃப்ட் வச்சர் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அதாவது 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 0.35 பைசா வரைக்கும் உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் சொல்ல வராங்க. சரிங்களா, நான் ஃபஸ்ட்லேயே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டேன்னா ஓகே ஃபைன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் பை, அதாவது HDFCயோட ஸ்மார்ட் பை, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதுதான் அதோடைய வெப்சைட். ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய வெப்சைட் ஸ்மார்ட் பை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி HDFC கார்டு வச்சு நீங்கள் ஸ்மார்ட் பையில் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மோஸ்ட்லி கிடச்சிருங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அது யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணவே நிறைய விஷயம் தான், உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ கிரெடிட் கார்டு லைபிலிட்டி கவர் 9 lakhs சொல்கிறாங்க. அப்புறம் நாமினல் 2, அதாவது ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2% தான் உங்கள் நாமினல் அந்த சார்ஜஸ் போடுவாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். 15,000 ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அது 2 இப்போத்துலேருந்து மாற்றிருக்காங்க நிறைய. ஸோ இந்த 2 கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், இன்டர்நேஷ்னலோட ஏர்போர்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
டொமஸ்டிக்கோட இங்கே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீங்க. அந்த 2 ஓகே, அந்த 2 டைம்ஸ் மட்டும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். நம்ம என்ன பார்த்துருந்தோம் வெல்கம் பெனிஃபிட்டு, சாரி கைஸ் கொஞ்சம் இடத்துல நானும் தப்பாக கன்வே பண்ணியிருப்பேன். ஸ்விக்கி 1 டைம்ஸ் ப்ரைம் ஓகேங்களா. வெல்கம் பெனிஃபிட்டே கிடைக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 75,000 ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 90 டேஸில் உங்களுக்கு அந்த வெல்கம் பெனிஃபிட் அப்ளிகபிள். கொஞ்ச நேரத்தில் நான் பாருங்கள் ஏமாந்துருப்பீங்க பாருங்கள். இது வெல்கம் பெனிஃபிட்டாக சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. ஏமாத்தலை, வெளிப்படையாக போட்டான். ஃப்ரண்ட் பேஜிலலாம் போடுறப்போ இனிஷியல் எப்படி போடுவாங்க அது போல் போட்டாங்க. ஓகே, நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாமே வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பை 1 கெட் 1 ஃப்ரீ மூவி டிக்கெட்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளில் புக் பண்ணதான் ஃப்ரீ டிக்கெட். அதுவும் பார்த்தீங்கன்னா அப் டு 2 ஃப்ரீ டிக்கெட் தான் ஒரு மாதத்துக்கு. ஒரு டிக்கெட்டுக்கு 250 ரூபா அதான் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா. மேக்ஸிமம் டிஸ்ட்டு 1 டிக்கெட் 250 ஓகேங்களா. அப்புறம் 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் 5x ரிவார்ட், அதாவது 4x அடிஷ்னல் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுலேயும் கேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 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 கேலண்டர் மந்த்துக்கு 2500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இது ஒர்த்து தான், இது ஓகே தான், ஃபைன். ஸோ அப்புறம் மைல் ஸ்டோன் பெனிஃபிட்ங்க. நீங்கள் அதாவது ஒரு கேலண்டர் இருக்கும் ஓகேங்களா. ஒரு கேலண்டர் குவார்ட்டர் கேலண்டர் இருக்கும். ஒரு குவார்ட்டருக்கும் நீங்கள் ஓகேங்களா 1.5 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1500 ருபீஸ் ஒர்த்துள்ள உங்களுக்கு கிஃப்ட் வச்சு கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்னல, பார்பிக்யூ நேஷன், O2 ஸ்பா, லாக்மி சலூன், இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் 1500 ருபீஸ் வச்சு ரெடீம் பண்ணிக்கலாம். உங்கள் மைல் ஸ்டோனை, அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மைல் ஸ்டோனை நீங்கள் போயிட்டு ஆஃபர் ஸ்டார்ட் ஸ்மார்ட் பை மூலிமா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒரு குவார்ட்டர்ஸ்க்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆனுவல் ஃபீ. இதுக்கு ஆனுவல் ஃபீ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. ஓகே, நான் இப்போ தான் காஸ்ட்லியான அந்த கார்டே போடுறேங்க. இதுக்கு முன்னாடி காஸ்ட்லியான கார்டு போடல, எல்லாமே பேசிக் கார்டு தான் போட்டிருந்தேன். ஸோ 2500 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த கார்டுக்கு. ஒர்த்தா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய ரெக்கமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹை பீப்புள் யார் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் பெரிய பெரிய ஷோரூமில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு இந்த கார்டு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் தான், கான்டாக்ட் பேமெண்ட்டு, அந்த ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணுறது ஓகேங்களா. அது கேப் பண்ணிக்கலாம் 5000 ரூபாய்க்கு. அப்புறம் பாருங்கள், இதில் மெயின் திங் பாருங்கள், ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சாரி, எமர்ஜென்சி ஓவர்சீஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது வெளிநாட்டில் உங்களுக்கு எதனா ஹாஸ்பிட்டல் செலவு வேணுன்னா அப்போ 25 lakhs வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ், ஸோ அப் டு 50,000 ரூபாய் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. கேப்டு ஒரு 1 ஹவருக்கு 10 ரூபா, அதாவது 8 ஹவர்ஸ்க்கு மேலே 8 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த 10 ரூபா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு லைபிலிட்டி கவர் 9 lakhs. ஸோ அதை போட்டிருக்காங்க. லைபிலிட்டி அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கார்டை தொலைஞ்ச 24 ஹவர்ஸில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எதனா ஒரு உங்களுக்கு பிரச்சனை, கார்டில் ஏதாவது ஸ்வைப் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே பேங்க்கே பார்த்துக்கும். சரிங்களா. அப்புறம் பாருங்கள், மற்ற திங் மறுபடியும் அகெயின் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி ஸ்மார்ட் பை மூலிமா உங்கள் பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிங்கன்னா, டிக்கெட் புக்கிங் எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்த கேஷ்பேக்ஸ் டீட்டெயில்ஸு. அப்புறம் குட் ஃபுட் ட்ரையல் ப்ரோக்ராம், ஓகே, அப் டு 20% கேஷ்பேக்ஸ். என்ன பண்ணால் 2000 ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு 20% கேஷ்பேக் கொடுக்குறான்ற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆப் மூலிமா தான் அதை வேலிட் பண்ண முடியும், மற்ற இடத்துல நீங்கள் வேலிட் பண்ண முடியாது. அப்புறம் டின்னர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்டாக் ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அது டைனிங் டிலைட், ஸோ லக்ஸரி ஸ்பாஸ். ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா என் யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம், வீடியோஸ்லாம் பார்க்கட்டும், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த கார்டு வாங்கலான்ற மாரி. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இஃப் பேசிக்காக யாராவது ஒரு கிரெடிட் கார்டு வாங்க வராங்க அவங்க காலேஜ் பசங்கன்னா தாராளமாக என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நன்றி.